at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at wisdom from the book of Proverbs. நாம் நீதிமொழிகளிலே இருந்து ஞானம் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். Specifically, we've been reading from Proverbs chapter 1 up to verse 6 or 7. நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் தான் இப்பொழுது நம்ம பார்த்து படித்து வருகிற காரியங்கள். These are the Proverbs of Solomon, the son of David, king. தாவீது ராஜாவினுடைய குமாரனாகிய சாலமோனுடைய நீதிமொழிகளாய் இவைகள் இருக்கிறது. So reading from verse 2, to know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice, judgment, and equity, to give prudence to the simple, to the young man knowledge and discretion. A wise man will hear and increase learning. A man of understanding will attain wise counsel. To understand a proverb and an enigma, the words of the wise and their riddles. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. சோதரோம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறினவனாய் விவேகி நல் யோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். So we've been looking at in depth at all these words. இங்கே நம்ம வாசித்தவைகள் எல்லாவற்றையும் மிகவும் ஆழமாய் நம்ம பார்த்தோம். First of all, we looked at wisdom and the fear of the Lord. முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானம் இதன் குறித்து நம்ம பார்த்தோம். Then we looked at instruction and discipline. அதை தொடர்ந்து நம்ம புத்திமதிகளையும் போதனைகளையும் நம்ம பார்த்தோம். Then we looked at perceiving and understanding. அதை தொடர்ந்து ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதையும் புரிந்து கொள்வதையும் நம்ம பார்த்தோம். Last week we looked at justice, judgment and equity. போன வாரத்திலே நம்ம பார்த்த காரியம் என்னவென்றால் அது விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். And today we come to verse 4 to give prudence to the simple, to the young man knowledge and discretion. இன்று 4ஆம் வசனத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். And verse 5, a wise man will hear and increase learning. 5ஆம் வசனம் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவிலே தேறினவனாய் விவேகமும் நல் யோசனையும் அடைந்து என்று பார்க்கிறோம். So what does it mean to be a prudent man? அப்போ ஒரு ஞானம் உள்ளவன் அல்லது புத்திமான் என்று சொன்னால் யார் அது? A prudent man is wise, discerning and careful. ஒரு புத்திமான் என்று சொல்லும்போது அவன் ஞானம் உள்ளவனாய் காரியங்களை பகுத்தறியக்கூடியவனாய் இருக்க வேண்டும். He's able to see beyond just the surface, to anticipate consequences and act rightly. அவன் சூழ்நிலைகளை பார்த்து அவன் அதை விவேகமாய் அதை கையாளக்கூடியவனாய் இருக்க வேண்டும். His wisdom is rooted in the fear of the Lord and therefore applying knowledge correctly. அவனுடைய ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறபடினாலே அவன் புத்தியோடு கூட அவன் செயல்படுகிறான். One of the first things we see is that the prudent man can foresee danger or need and prepare for the future. இந்த புத்திமான் எப்படிப்பட்டவன் என்றால் வரப்போகிற அபாயத்தை முன்னறிந்து அவனை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவனாய் இருக்கிறான். Let's read Proverbs 6 to 8. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். And we'll see how the ant prepares for the future. அங்கே ஒரு எறும்பு அது எதிர்காலத்திற்கு எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறது என்று வாசிக்கிறோம். Go to the ant, you sluggard.
Consider her ways and be wise, which having no captain, overseer, or ruler, provides her supplies in the summer. She gathers her food in the harvest and avoids it or prepares for it. அங்கே சொல்லப்படுகிறது, சோம்பேறியே, நீ எறும்பிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவோ தலைவனோ அதிகாரியோ இல்லாதிருந்தும் கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். A prudent person will gather food and keep it for a time of difficulty. அவ்விதமாக ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் ஆகாரத்தை சேமித்து இல்லாத பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். Proverbs 22 and verse 3 says that a prudent man foresees evil and hides himself, but the simple pass on and are punished. Proverbs 22:3. உபாக நீதிமொழிகள் 22:3 சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதையோ நெடுங்காய் போய் தண்டிக்கப்படுகிறான். The second thing we learn about the prudent is that he's cautious in speech and he knows when to be silent. அப்ப இந்த புத்திமானை குறித்து, விவேகியை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், அவன் ஞானமாய் பேசுகிறான், எப்போ பேச வேண்டும் என்று அறிந்து அவன் அமைதலாய் இருக்கிறான். Proverbs 12 and verse 23 says, a prudent man conceals knowledge, but the heart of fools proclaim foolishness. நீதிமொழிகள் 12:23 சொல்லுகிறது, விவேகம் உள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடரோ இருதயமே மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். You don't necessarily have to tell everybody everything. இது என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. Especially don't tell somebody who's a gossip and is going to tell everybody else. விசேஷ வண்ணமாய் புறம் கூறுகிறவர்களிடத்துல நீங்க போய் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லார் இடத்துலயும் சொல்லின்னு வருவாங்க. Proverbs 17 and verse 28 tells us that even a fool is considered wise when he holds his tongue. இங்க நீதிமொழிகள் 17:28 வாசிப்பீர்கள் என்றால், பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். The third thing is that the prudent discerns truth and acts wisely, is not gullible or naive. நாம் பார்க்கிறோம், மூன்றாவதாக இந்த புத்திமான் எப்படி இருப்பான் என்றால், அவன் ஞானமாய் பேசுவான், அவனுடைய வார்த்தைகள் தடுமாறாது. Proverbs 14 verse 12, I wisdom dwell with prudence and find out knowledge and discretion. நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செமையாய் தோன்றும் அழிவுண்டு, அதன் முடிவோ மரணம் என்று சொல்லி. So we find that those four things go together: wisdom, prudence, knowledge, and discretion. அப்போ ஞானம், புத்தி, பகுத்தறிவு இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். So being able to act with knowledge or forethought and weigh matters carefully is part of being prudent. அப்போ ஒரு புத்திமான் என்று சொல்லும்போது அவன் ஞானத்தை முழுமையாய் அறிந்து அந்த ஞானத்தோடு பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். Proverbs 13 verse 6, every prudent man acts with knowledge, but a fool lays open his folly. நீதிமொழிகள் 13:6 சொல்லுகிறது, நீதி உத்தம மார்க்கத்தை தாக்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். We know that a prudent man is able to be corrected when he's wrong. ஒரு புத்திமானை நீங்கள் கடிந்து கொண்டால் அவன் குறையை அவன் திருத்திக் கொள்வான். But a foolish man refuses to be corrected. ஆனால் துன்மார்க்கனை நீங்கள் கடிந்து கொள்வீர்கள் என்றால், அல்லது மூடனை கடிந்து கொள்வீர்கள் என்றால் அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. Let's turn to Genesis 41 for a very good example of prudence. 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே ஒரு ஞானியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். We know that Joseph was in Egypt and he was able to interpret Pharaoh's dream, and then he was able to give the understanding of the dreams. நாம் பார்க்கிறோம், யோசேப்பு அவன் எகிப்திலே அடிமையாக இருந்தபொழுது ஃபாரோனுடைய சொப்பனத்தை அவன் விளக்கினது மாத்திரமல்ல, அதை எவ்விதமாய் செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவுடையவனாய் இருந்தான். We'll read from verse 33, Genesis 41.
33ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Now therefore let Pharaoh select a discerning and wise man and set him over the land of Egypt. Let Pharaoh do this and let him appoint officers over the land to collect 1/5 of the produce of the land of Egypt and the 7 plentiful years. அவர் சொல்லுகிறான், ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் பார்வோனை ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து என்று பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களின் எகிப்து தேசத்தின் விளையும் விளைச்சல்களை 1/5 வாங்கும்படி செய்வாராக. Verse 35, let them gather all the food of those good years that are coming and store up grain under the authority of Pharaoh, and let them keep food in the cities. 35ஆம் வசனம், அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளைவை தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள் தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. Verse 36, then that food shall be as a reserve for the land for the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land may not perish during the famine. 36ஆம் வசனம், தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு வைப்பாய் இருப்பதாக என்றான். This is the prudence that Joseph showed, that he was able to give strategy to store up the food during the time of plenty, so they would have food in the famine. நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு இருந்த ஞானம் என்னவென்றால் அந்த தரிசனத்தை விளக்கினது மாத்திரமல்ல, அதை எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும், அந்த பஞ்ச காலத்திலே என்னென்னலாம் செய்யப்பட வேண்டும் என்ற அவனுக்கு அறிவும் அவனுக்கு இருந்தது. You'll find that the prudent man is contrasted with the simple man. இங்கே இந்த புத்திமான் அவன் புத்தி இல்லாதவனுக்கு எதிர்மறையாய் உள்ளவனாய் இருக்கிறான். A simple man is naive, easily influenced, and untrained in discernment. நாம் பார்க்கிறோம், இந்த புத்தி இல்லாதவன் எப்படி என்றால் அவன் யாராலையும் எளிதிலே மாற்றிவிட முடியும். அவன் ஞானம் அற்றவனாய் செயல்படுகிறவனாய் நிலையற்றவனாய் இருப்பான். It doesn't mean he's wicked, it just means he's uninformed, gullible, and immature. அவன் துன்மார்க்கன் என்று அல்ல, அவன் மூடனாய் இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான் என்று அறியாதபடி அவன் தவறிலே மாட்டிக்கொள்கிறான். Therefore he's vulnerable to temptation and he doesn't have understanding and he doesn't think deeply. ஆகவே அவன் சோதனையிலே எளிதிலே அவன் மாட்டிக்கொண்டு அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதபடி அவன் காணப்படுகிறான். He easily shows his foolishness to everyone and he doesn't stop to think about the consequences. அவனுடைய மூடதனத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள எளிதிலே வெளிப்படுத்துகிறான். அவன் செய்கிற காரியத்திலே சீக்கிரமாய் மாட்டிக்கொள்கிறான். We read from Proverbs 7 verses 7 to 23. நீதிமொழிகள் 7:7 23 வரைக்கும் நம்ம வாசிப்போம். And I saw among the simple, I perceived among the youths, a young man devoid of understanding, passing along the street near her corner. He took the path to her house in the twilight, in the evening, in the black of night. பேதையாய் ஆகிய வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயக்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் tells him that her husband is away, so there's no problem and they will not be found out. அப்ப அந்த ஸ்திரீ அவனை பார்த்து சொல்றாங்க, என் கணவர் வீட்டுல இல்லை, அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்று வஞ்சகமாய் பேசுகிறார்கள். Verse 21, with her enticing speech she caused him to yield, with her flattering lips she seduced him. Immediately he went after her as an ox goes to the slaughter, or as a fool to the correction of the stocks, till an arrow struck his liver, as a bird hastens to the snare. He did not know it would cost his life. 21 23 வரைக்கும் தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணைக்க பண்ணினாள்.
உடனே அவன் அவள் பின் சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல, ஒரு மூடன் விலங்கிடப்பட தண்டிக்க போவது போல, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியில் அறியாமல் அதில் விழுந்திருக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. This is the immature man, the simple man who's easily led astray. பாருங்க, இது முதிர்ச்சி அடையாத ஒரு வாலிபன். அவன் சீக்கிரத்திலே அந்த சோதனையிலே விழுந்தான். We go to Proverbs 1 and verses 10 to 19. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமே என்றால், we see a similar temptation to run after shedding blood, filling their houses with stolen goods because they're greedy for gain. அங்கே சொல்லப்படுகிறது, எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவு இருந்து குற்றமில்லாதவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் என்று அவனை நயமாய் கூப்பிடுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். Verse 14 it says, cast your lot with us, we'll have one purse. Then it says, my son, do not walk in the way with them, keep your foot from their path. 14-15ஆம் வசனம், எங்களோடு கூட பங்காளியாயிரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடு கூட வழி நடவாமல் உன் காலை அவர் பாதைக்கு விலக்குவாயாக. Verse 16, for their feet run to evil and they make haste to shed blood. அவர்கள் கால் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. Verse 17, surely in vain the net is spread in the sight of any bird. எவைகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்ணிக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. As a bird is caught in a net, so these young people are caught in the net of sin. நாம் பார்க்கிறோம், எப்படி பறவைகள் அந்த கண்ணிலே மாட்டிக்கொள்கிறதோ அதே போல இந்த நாட்களிலே வாலிபர்கள் பாவங்களிலே மாட்டிக்கொள்கிறார்கள். It also says that the naive person believes everything and has no discernment. நாம் பார்க்கிறோம், இந்த புத்தி இல்லாதவர்கள் எல்லாத்தையும் இழந்து அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். Proverbs 14 verse 15, the simple believes every word, but the prudent considers well his steps. அங்கே சொல்லப்படுகிறது, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். You know, these are the days we hear so much about AI. இந்த நாட்களிலே AI குறித்து நம்ம அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். Anything can be manipulated to make you believe. நீங்கள் நம்பத்தக்கதாய் எந்த காரியத்தையும் உண்மையை போலவே அவைகள் காண்பிக்க ஆரம்பித்து இருக்கிறது. So much on social media is false. இந்த சோஷியல் மீடியாவில் வருகிற, இணையதளத்தில் வருகிற அநேக காரியங்கள் பொய்யானதா இருக்கிறது. We have to be discerning. நாம் அதை கவனிக்க அல்லது பகுத்தறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to consider things well, because otherwise it's too late. நீங்கள் அது என்ன என்று பகுத்தறியவில்லை என்றால் காலம் தாமதமாய்விடும், நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். Proverbs 22 and verse 3, the prudent man foresees evil and hides himself, but the simple pass on and are punished. அங்கே நீதிமொழிகள் 22:3 சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நடுவே போய் தண்டிக்கப்படுகிறார்கள். The prudent are commended because they already walk in godly wisdom. இந்த விவேகிகள் அவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். காரணம், தேவனுக்கு அடுத்த காரத்திலே தங்களுடைய ஞானத்தை பெற்றிருப்பதினாலே. The simple have not got that wisdom yet, but they are encouraged to grow up and mature. ஆனால் புத்தி இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இல்லை. ஆனாலும் இங்கே நீதிமொழிகள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. Get wisdom, seek for it as gold and silver. தங்கம் வெள்ளியை எப்படி நாடுகிறீர்களோ அப்படி ஞானத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. It says, listen to these proverbs and become even wiser. Let those with understanding receive guidance. இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஞானத்தை கேட்டு அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
In Ecclesiastes chapter 5 and verse 1, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், it says, walk prudently when you go to the house of God and draw near to hear rather than to give sacrifice of fools who do not know what they are doing. அங்கே சொல்லப்படுது, நீ தேவாலயத்திற்கு போகும் உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று நாம் வாசிக்கிறோம். In other words, go near to hear what God is saying and then to do what he says. நீங்கள் தேவனுக்கு அருகாமையிலே போய் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. In Proverbs 29 and verse 7, it says, the righteous considers the cause of the poor, but the wicked does not understand such knowledge. அங்கே நீதிமொழிகள் 29:7 சொல்லுகிறது, நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் என்று வாசிக்கிறோம். You know, when our kids are small, we teach them manners. We teach them to say please and thank you. நம்ம பிள்ளைங்க சின்னதா இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறோம். தயவு செய்துன்னு சொல்லு, ஒருத்தங்க எதனா செஞ்சாங்கன்னா நன்றி என்று சொல்லு என்றெல்லாம் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். If you've never been taught that, you don't know to do it. அப்ப அதை நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அவங்க வளரும் போது அது தெரியாமலேயே வளருகிறார்கள். I was talking to an African lady and her mother has cancer and dying. எனக்கு ஒரு ஆப்பிரிக்க சகோதரியை தெரியும், அவங்க அம்மா கேன்சரினாலே பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள். Her daughter was complaining because she wouldn't eat the food. ஆகவே அவங்க பொண்ணு என்னன்னா குறை சொல்லிக்கின்னு சாப்பிடாமலே இருக்கிறான். I asked her what food she was giving her mother. அப்ப நான் கேட்டேன், உங்க அம்மாவுக்கு என்ன சாப்பிட கொடுத்தேன்னு. Nobody had told her she had to cook soup or porridge or soft food for her mother because she had cancer and was very sick. அவங்க கேன்சர் வியாதினாலே பலவீனப்பட்டு இருக்கிறதுனால நல்லா சூப்பு போட்டு கொடுத்து அதற்கு வேண்டிய பலனை கொடுக்கக்கூடியவைகளை செய்து கொடுக்கணும்னு யாரும் அந்த ஸ்திரீக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. Today she was able to give her mother soup and her mother was very happy. ஆனா அந்த தாயாருக்கு நல்ல சூப்பு கொடுத்து இருந்தா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. You can't do what you don't know to do. அப்போ எது செய்யணும்னு தெரியலனா அதை நீங்க செய்ய போறது இல்ல. Right through the word of God it says to look after the poor. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஏழைகளை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லு. The Israelites were not allowed to cut the corners of their grain, but they had to leave them for the poor. அவங்க வேதம் சொல்லுகிறது ஏழைகள் பொறுக்கி கொள்ளத்தக்கதாக அறுப்பு நாளிலே அவர்களுக்கென்று தானியத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லு. They were told to look after the orphans, the widows and the strangers in the land. தேசத்திலே இருக்கிற திக்கற்றவர்கள் விதவைகளை விசாரிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. There are many blessings for those that look after the poor. ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களுக்கு अनेक ஆசீர்வாதங்கள் உண்டு. Let's look at Psalm 41 verses 1 to 3. சங்கீதம் 41 1ல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். Blessed is he who considers the poor. The Lord will deliver him in time of trouble. The Lord will preserve him and keep him alive, and he will be blessed on the earth. You will not deliver him to the will of his enemies. The Lord will sustain him on his bed of illness. You will sustain him on his sick bed. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவனை பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதி பட்டிருக்கிற அவனை கர்த்தர் தாங்கி அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவார். So God will keep you alive in time of trouble. அப்போ பிரச்சனையின் மத்தியிலே உங்களை ஜீவனோடு கூட பாதுகாத்துக் கொள்வார். He will bless you on the earth. பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். He will keep you from your enemies. சத்ருனுடைய இஷ்டத்திற்கு அவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். And he will strengthen and sustain you on your sick bed. நீங்கள் வியாதியா இருக்கும்போது கூட அவர் உங்களை தாங்கி உங்கள் படுக்கையை அவர் மாற்றி போடுவார்.
Proverbs 19 and verse 17 நீதிமொழிகள் 19:17 நம்ம பார்ப்போம் என்றால், says, He has pity on the poor, lends to the Lord, and he will pay back what he has given. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். So prudence is practical wisdom or shrewdness. இந்த ஞானிகள் அவர்கள் செயல்முறைப்படுத்துகிற விவேகம் உடையவர்களாய் இருப்பார்கள். It helps you make sound choices and avoid evil. அப்போ துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கும் பொழுது ஞானமாய் அதை பகுத்தறிந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். Proverbs 18 verse 15, the heart of the prudent acquires knowledge, and the ear of the wise seeks knowledge. நீதிமொழிகள் 18:15 சொல்லுகிறது, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். So the prudent person always wants to upskill and learn more. பாருங்க, ஞானம் உள்ளவன் என்னன்னா இன்னும் அதிகமாய் கேட்டு இன்னும் அதிகமாய் வளர பிரயாசப்படுவான். They don't think that they know everything already. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன் ஞானி அல்ல. Proverbs 19 verse 14 says, a prudent wife is from the Lord. அங்கே நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. I'll give you an example. I know a lady in Pakistan. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எனக்கு பாகிஸ்தானிலே ஒரு ஸ்திரீயை தெரியும். Every week she takes a little bit of her household allowance and sets it aside in case there's a medical emergency. ஒவ்வொரு வாரமும் அவங்க வீட்டிலே கொடுக்கப்படுகிற பணத்தை அவங்க ஒரு எமர்ஜென்சி, ஒரு தேவை வரும்போது செலவு செய்ய, மருத்துவ தேவைக்காக அதை சேர்த்து வைப்பார்கள். So if they need to go to the doctor or if they need to buy medicine, there's money already saved. அப்போ அவங்க டாக்டர்கிட்ட போகணும், இல்லை ஒரு மருத்துவ செலவு இருக்குன்னா ஏற்கனவே பணம் அதற்காக இந்த ஸ்திரீ சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார். The Bible calls saving money prudent. அப்போ பணம் சேர்த்து வைக்கிறது கூட ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. Then we come to knowledge. இப்போ விவேகத்திற்கு வருவோம். The Hebrew word is da'at. Dahat என்று சொல்வதுதான் அதனுடைய எபிரேய வார்த்தை. So this is not just storing up a lot of facts like a quizzer. ஏதோ சொல்லி கொடுக்கறதெல்லாம் சேர்த்து வைக்கிறது அல்ல இந்த விவேகம். If I say to you, what is the longest river in India? Krishna, Godavari, or the Ganges? அப்போ உங்க பார்த்து இந்தியாவில் எது ரொம்ப பெரிய ஒரு நதி என்று சொன்னா, கிருஷ்ணா நதியா கங்கையா, எந்த நதியை நீங்க சொல்வீங்க? You can answer because you have knowledge. அதற்கு உங்களால பதில் சொல்ல முடியும், ஏன்னா உங்களுக்கு அதை குறித்ததான ஞானம் இருக்கிறது. But biblical knowledge is having a moral and spiritual foundation. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஞானம் என்னவென்றால் கிறிஸ்துவிலே நிலை பெற்ற அஸ்திபாரம் உடையதாய் அது காணப்படுகிறது. It starts with giving God reverence. அது எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஞானமாய் காணப்படும். You know, Jesus taught his disciples to pray, our Father in heaven, holy is your name. இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது கூட அவர் இப்படி சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Proverbs 1 verse 7, the fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லு. Daniel, Shadrach, Meshach, and Abednego, these were 4 young Hebrew men that were in captivity in Babylon. நாம் பார்க்கிறோம், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகிறார்கள். Daniel had much knowledge of science, astronomy, literature, and history. நாம் பார்க்கிறோம், தானியேலுக்கு இந்த சரித்திரத்திலே மற்ற காரியங்களிலே அவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். He also had spiritual knowledge and understanding that helped him interpret dreams. அவன் தரிசனங்களை, கனவுகளை மொழிபெயர்க்கத்தக்கதாய் விளக்கத்தக்கதான ஒரு தெய்வீக ஞானமும் அவனுக்குள்ளே இருந்தது. It says in Daniel 1:17, தானியேல் 1:17 விதமாய் சொல்லுகிறது,
As for these 4 young men, God gave them knowledge and skill in all literature and wisdom, and Daniel had understanding in all visions and dreams. 1:17 இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சம்பத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாகினார். We go to Daniel 2 verses 20 to 23. 2ஆம் அதிகாரம் 22-23 வசனம். He starts off, "Blessed be the name of God forever and ever, for wisdom and might are his." அவன் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறான். 23 என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்முடத்தில் என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான். The second part of 21, he gives wisdom to the wise and knowledge to those who have understanding. 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். Verse 22, he reveals deep and secret things. He knows what is in the darkness, and light dwells with him. 22ஆம் வசனம், அவரே ஆழம் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். Then he thanks God and says, "You've given me wisdom and might, and have made known to me what we asked of you, for you have made known to us the king's demand." 23 என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினபடினாலே உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றார். God gave him understanding and knowledge to know what the king was asking. அப்ப தேவன் ராஜா என்ன கேட்கிறாரோ அதை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுத்தார். Ecclesiastes 7 verse 25. பிரசங்கி 7 அதில் 25 says, "I applied my heart to know, to search and seek out wisdom and the reason of things, to know the wickedness of folly, even of foolishness and madness." ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கேட்டன் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். So knowledge will seek out the wisdom of something and why it's like it is. நாம் பார்க்கிறோம், ஞானம் விவேகம் புத்திகளை தேடக்கூடியதாய் இருக்கிறது. And then it talks about the wickedness of folly. ஆனால் துன்மார்க்கன் விழுந்து போகிறான் என்பதையும் காண்பித்து கொடுக்கிறது. Folly means lack of wisdom, foolishness, no understanding or insight. அப்ப விழுந்து போகிறான் என்று சொல்லும் பொழுது ஞானமற்றவனாய் புத்தி இல்லாதவனாய் மூடனை போல அறிவற்றவனாய் அவன் காணப்படுகிறதினாலே. Then we come to discretion, which is wise planning, insight or foresight. நாம் பார்க்கிறோம், உள்ளே இருக்கிறதையும் வெளியே இருக்கிறதையும் பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு. It's the ability to make wise decisions, being cautious and able to think ahead to avoid danger and make wise choices. அப்ப பாருங்க, ஞானமாய் முடிவு எடுக்கத்தக்கதாய் எல்லா காரியத்தையும் அவன் தீர்மானிக்கிற காரியத்திலே பகுத்தறிவு உள்ளவனாய் இருக்கிறான். It means to beware of get rich schemes. அப்ப ஒரு காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி அறிந்தவனாய் இருக்கிறான். These proverbs will give insight to the simple, knowledge and discernment or discretion to the young. இங்கே நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகளிலே, அது பேதைக்கு ஞானத்தையும் வாலிபனுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி. So these are the things that we're encouraged to seek. ஆகவே இவைகளை தான் நாம் தேடி நாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். You know, you see the sign up for sale. அப்போ விற்பனை என்ற ஒரு பலகையை நம்ம பார்க்கும்போது many people go crazy. அப்ப அநேக ஜனங்க கடைகளிலே அந்த காரியம் விற்பனை என்று இருக்கும்போது ஜனங்கள் பைத்தியம் பிடிச்சது போல ஆயிடுறான். But Proverbs 2 verse 1 says, "Discretion will preserve you and understanding will keep you."
அங்கே நீதிமொழிகள் 2:1 சொல்லுகிறது, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைக்க பண்ணும் பொருட்டு என்று வாசிக்கிறோம். It'll keep you from making wrong choices in life. உங்க வாழ்க்கையிலே தவறான முடிவை எடுக்க அது அனுமதியாது. A good example is as Joseph when he was tempted by Potiphar's wife. அதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு பார்த்திபோ மனைவியினாலே அவன் சோதிக்கப்படும் பொழுது. It's in Genesis 39, and he knew that adultery was wrong, but he chose to run from the situation. அது ஆதியாகமம் 39 வாசிக்கிறோம். விபச்சாரம் வேசித்தனம் பாவம் என்று அறிந்த பொழுது அவன் விட்டு ஓட ஆரம்பித்தான். Discretion will also keep you from con men, scammers, and liars. பொய்யர்கள் மற்றும் ஏமாற்றுகிறவர்கள் இவர்களிடத்திலே இருந்து எல்லாம் நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த பகுத்தறிவாய் இருக்கிறது. It will deliver you from the way of evil, from the man who speaks perverse things. உங்களை வஞ்சகமாய் பேசுகிற மனிதரிடத்திலே இருந்து இந்த பகுத்தறிவு உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். It will deliver you from people who are crooked in their ways. யாருடைய வழிகள் எல்லாம் துன்மார்க்கமாய் இருக்கிறதோ அவர்களிடத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிவிடும். Let's pray today. நம்ம ஜெபிப்போம். Lord, we're asking that you keep us from these things. ஆண்டவரே, இந்த காரியங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். Cause us to be prudent. ஞானமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய். Cause us to seek wisdom and knowledge. ஞானத்தையும் புத்தியையும் தேட எங்களுக்கு உதவி செய். Help us to mature and grow up and to make right, wise choices. ஆண்டவரே, நாங்கள் முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து ஞானமான தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய். And keep us from those who walk crookedly, in Jesus' name. Amen. ஆண்டவரே, துன்மார்க்கருடைய வழிக்கு நாங்கள் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று இயேசுவின் நாமத்திலே